ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா, ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கொண்டையம்பாளையம் பொன்மலை ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற பழமை வாய்ந்த முருகன் கோயில்களில் இந்த பொன்மலை ஆண்டவர் கோயிலும் ஒன்றுங்க. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் மைசூர் மகாராஜாவோட நோய் தீர்த்த தெய்வமாக திகழ்கிறாருங்க. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த பொன்மலை ஆண்டவர் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதுக்கான ப்ரோமோ வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவை எல்லாரும் கும்பாபிஷேக அழைப்பாக ஏற்றுக்கிட்டு இந்த பொன்மலை ஆண்டவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து காவிலிபாளையம் வழியாக நம்பியூர் போகிற ரோட்டில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டையம்பாளையம்னு ஊர் அமைஞ்சிருக்குதுங்க. அங்கே தாங்க மைசூர் மகாராஜாவோட நோய் தீர்த்த முருகப்பெருமானான பொன்மலையாண்டவர் கோயில் கொண்டு வீட்டிருக்கிறாருங்க. புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் போகிற ரோட்டில் ரைட்டில் டேர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே திரும்பவும் நம்பியூர் போகிறதுக்கு ரைட்டில் கட் ஆகுங்க. அந்த வழியாக போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக காவலிபாளையம் போய் நம்பியூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த கொண்டையம்பாளையம் பொன்மலையாண்டவர் கோயில் மெயின் ரோட்லேயே லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நாம் கொண்டையம்பாளையம் பொன்மலையாண்டவர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த பொன்மலையாண்டவர் கோயில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. இந்த பொன்மலை ஆண்டவரான முருகப்பெருமான் அருளால் மைசூர் மகாராஜாவுக்கு ஏற்பட்ட கொடிய நோய் தீர்ந்திருக்குதுங்க. அதனால் மைசூர் மகாராஜா சிறப்பான முறையில் இங்கே பொன்மலை ஆண்டவருக்கு கோயில் எழுப்பியிருக்கிறாருங்க. மைசூர் மகாராஜாவுக்கு என்ன நோய் ஏற்பட்டுச்சு, யார் மூலமாக இந்த முருகப்பெருமான் மைசூர் மகாராஜாவோட நோயை குணப்படுத்தினார் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த கோயிலை சேர்ந்த பக்தர் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. அந்த காணொளி இப்போ பார்க்கலாங்க. சிவாய் நம்ம நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் வரப்பாளையம் கிராமம் கொண்டையம்பாளையத்தில் அமைந்திருக்கும் பொன்மலை ஆண்டவர் கோயிலில் இருக்கிறோம். இப்போ இதனுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஆரம்பிச்சு பல வருடங்கள் ஆகுது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரப்பாளையம் வணிக பெருமக்களுக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த மைசூர் மகாராஜாவுக்குமே ஒரு தொடர்பு இருந்திருக்குதுங்க. அதாவது வந்து இங்கிருந்து வணிக பெருமக்கள் வந்து வணிக விஷயமா இங்க இருக்கிற பொருட்களை, அதாவது வந்து பயிர் வகைகள், நெய், எண்ணெய், இந்த மாதிரி இதை கொண்டு போய் அங்க மைசூர் மகாராஜாவுக்கு அரண்மனைக்கு விற்பனை செய்வாங்க. அதே மாதிரி மைசூர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விற்பனை செய்வாங்க. அங்க இருக்கிற பொருளை வந்து அங்க என்னென்ன கிடைக்குமோ அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிராமத்துல விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல அவங்க வந்து கால்நடையாத்தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதிகள்ல இல்ல. அப்போ கால்நடையா எருதுகள் மூலமா அந்த அவங்க கிட்ட வணிக பொருள்ல இங்கிருந்து எருதுகள் மூலமா 2 பக்கம் பொதி மாற போட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அதாவது வந்து அந்த நண்பர் பாத்தீங்கன்னா ராணுவ வீரரா இருந்தாரு. அவரு இருந்த பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பியூர் பக்கத்துல இப்போ மொட்டணம்னு சொல்றாங்க. அப்போ வந்து பெருச்சாண்டம்பாளையம் அப்படின்னு அந்த ஊரை சொல்லிக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு ராணுவ வீரர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அந்த நம்ம பாத்தீங்கன்னா பவானிசாகர் பகுதியில தான் வந்து அந்த மைசூரினுடைய கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போற வழி, அந்த 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 வழியாத்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனநாயக்கன் கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்திருக்குது. அது இப்போ வந்து இந்த பவானிசார் டேமுக்குள்ள வந்து இருக்குதுங்க. இப்போ அந்த தனநாயக்கன் கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த ராணுவ வீரர் பாத்தீங்கன்னா, வணிக பெருமக்களுடைய நண்பர் சொன்னாங்களா ராணுவ வீரர், அவர் வந்து அங்க அந்த கோட்டைக்கு பாதுகாவலரா இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வீரமரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த வீரமரணம் அடைஞ்ச பின்னாடி அவருக்கு சமாதி கட்டி அதெல்லாம் வழிபாடு பட்டு இருந்துக்கிறாங்க. அவருக்கு வந்து மனைவி, ஒரு மகன் இருந்துக்கிறாங்க. அவங்க வந்து வருடம் ஆடி மாதம் வந்து அந்த சமாதிக்கெல்லாம் போய் பொங்கல் வச்சு வழிபட்டு இது பண்ணிட்டு வருவாங்க. சரி, என்னோட நண்பருடைய என்ன சொல்றது, மகன் மனைவி தான் நீங்க, நாங்களே உங்களுக்கு ஆதரவு தர்றோம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, அவரு ஏதோ ஒரு மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி வேலைகள் தான் அந்த காலகட்டங்களில் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படி மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இப்போ பொன்மலையாண்டவர் கோயில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு மாடு தானாகவே பால் சுரந்துருக்குதுங்க. இதை பார்த்த ராணுவ வீரரோட பையன் இந்த இடத்துல ஏதோ தெய்வசக்தி இருக்குதுன்னு வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. வரப்பாளையத்தை சேர்ந்த வணிக பெருமக்கள் அவினாசி, திருமுருகன்பூண்டி, சென்னிமலை, சிவன்மலை, பழனி போய் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு முறை இந்த ராணுவ வீரரோட பையனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
பழனி போகும்போது அந்த இராணுவ வீரரோட பையன் வந்து எனக்கு முருகப்பெருமானோட சிலை வேணும்னு கேட்குறாங்க. சரி, முருகப்பெருமானோட சிலை தானேன்னு அவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க. ஊருக்கு திரும்பினதுக்கப்புறம் இந்த பொன்மலையில் அந்த சிலையை நட்ட வச்சு வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. காலப்போக்கில் குடியில் அமைச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படியே காலங்கள் செல்ல செல்ல இந்த பகுதியில் இருக்கிற மருத்துவ முறையெல்லாம் அவர் கற்று தேர்ந்திருக்கிறாருங்க. இப்போ வரப்பாளையத்தை சேர்ந்த இந்த வணிக பெருமக்கள் மைசூர் போகிறாங்க தங்களோட வணிக பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக. அப்போ தாங்க இந்த ஒரு அதிசய சம்பவமே நடக்குதுங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவுக்கு முதுகு பிளவு நோய் ஏற்பட்டு இருக்குது. அது நிறைய காலங்கள், அதாவது வந்து மாத கணக்கில் வந்து ராஜாவுக்கு வந்து முதுகு பிளவு நோய் இருக்குது. நிறைய மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க. அது என்னென்ன மருத்துவ முறைகளை உபயோகப்படுத்துறாங்க, ஒண்ணுமே சரி பண்ண முடியல. அப்படிங்கிற போதுதான் அப்புறம் இவங்க சொல்றாங்க, வணிக பெருமக்கள், நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, நம்ம பண்டிதர் ஒருத்தர் இருக்கிறாரு, வைத்தியரு, அவர் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவர் கூட்டிட்டு வர சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்புறம் அந்த இவர் ராஜா வந்து சொல்றாரு, சரி நம்ம காவல் காவல் இதையுமே வணிக பெருமக்களை உடனே அனுப்பி நீங்க போய் இது பண்ணிட்டு வாங்க, அவர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவர் வந்து இங்க நம்ம கோயில்ல வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் இதையெல்லாம் பண்ணி அந்த பச்சிலைகள் இதெல்லாம் கொண்டு இந்த சாமிக்கு வந்து வச்சு இது பண்ணி எடுத்துட்டு எல்லாம் உடனே புறப்படுறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற இந்த ராஜா கிட்ட அனுமதி கேட்கறாங்க, உங்களுக்கு மருத்துவம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் சரின்னு சொல்றாரு. அப்புறம் அவருக்கு அந்த புண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பஞ்சாமிர்தத்தெல்லாம் வச்சு கட்டி பத்து போட்டு விடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இதையெல்லாம் வந்து சுரண்டிட்டு மறுபடியும் பச்சிலையெல்லாம் அரைச்சி வச்சு கட்டுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள், ஒரு வாரத்துல வந்து அந்த முதுகு பிளவு நோய் அவருக்கு வந்து சுத்தமா குணமாயிருச்சு. அதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு அரசர் வந்து, மைசூர் மகாராஜா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. சரி, நீங்க என்னோட இது இத்தனை நாளை தீர்க்க முடியாத ஒரு நோயை வந்து தீர்த்துட்டீங்க, உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு கேட்கறாங்க. வணிக பெருமக்களும் நம்ம பண்டிதர் வைத்தியரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அரசருக்கு மருத்துவம் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சதே பெரிய விஷயம். மருத்துவம் பார்த்து அரசருக்கு சரியாயிருச்சுன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க ஏதாவது வாங்கணும், ஏதாவது நாங்க கொடுக்கறத வாங்கணும் அப்படிங்கிட்டு அவரு சொல்றாரு அரசரு. அதுக்கு பண்டிதர் வந்து எதுவுமே பேசல. அதுக்கு வணிக பெருமக்கள் மட்டும் இருந்துட்டு, சரி, எங்க இப்போ கோயில் இருந்தா வந்த பொன்மலையில் இருக்கிற கோயில்ல, முருகன் கோயில் இருந்தா வந்தோம். அந்த நீங்க அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இப்போ வந்து கோயில் கட்டி வைங்க, அவருக்கு பூஜை நடக்கறதுக்கு, கால பூஜை நடக்கறதுக்கு ஏதோ பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருந்துட்டு, அரசர் வந்துட்டு ஒரு விமானமும், அதாவது வந்து கருவறையுடன் கூடிய விமானமும், அடுத்தது அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபம் பாத்தீங்கன்னா இது மைசூர் ஸ்டைல தான் இருக்குங்க. நந்தி இருக்கு, கூம்பு வடிவ கோபுரம், அடுத்தது ஒரு மகா மண்டபம், அர்த்த மண்டபம், ரெண்டையும் கட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பூஜைகள் இதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அந்த மகா மண்டபம் முன்னாடி பாத்தீங்கன்னா 36 கல் தூண் மண்டபம் இருக்குது. அதை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுல காலஞ்சென்ற, அதாவது வணிக பெருமக்களினுடைய முன்தோன்றல், அவர் பாத்தீங்கன்னா நஞ்சப் செட்டியார்னு ஒருத்தர், அவரு 36 கல் மண்டப தூணுமே அதுக்கு மேல இருக்கிற இதையும் இது பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அது சிறப்பா இருக்குது. அப்போ இந்த மாதிரி மதில் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல மறுபடியும் வர காலகட்டத்துல கட்டிக்கிறாங்க. இப்ப நல்லா சிறப்பா இதாயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து இந்த கோயில்ல வந்து பொன்மலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எத்தனையோ மலை இருக்குது, எல்லாமே கல் மலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பொன்மலைங்க. இங்க வந்துட்டு போனாவே ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் இருக்குங்க. பொன்மலையாண்டவர் சன்னதியோட வெளிப்புற சுவர்களில் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. இங்கே தலவிருட்சமாக வேம்பு, வில்வம், வன்னி, மாவிலங்கம்னு 4 மரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கோயிலுக்கு வெளிப்புறமாக கிழக்கு வடக்கு நோக்கி தீர்த்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. இது மிகப்பெரிய அற்புதமான கிணறுங்க. சாமிக்கு அதுலேருந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முதல்ல இருந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து தீர்த்த கிணறு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலோட கும்பாபிஷேக பூஜைகள் வர ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு கணபதி ஹோமத்தோட ஆரம்பமாகுதுங்க. அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு கொடிவேரி போய் தீர்த்தம் எடுத்துட்டு வராங்க. சாயந்தரம் 3 மணிக்கு கொண்டையம்பாளையம் விநாயகர் கோயிலிருந்து தீர்த்தக்குடம் முளைப்பாரி ஊர்வலமெல்லாம் நடக்குதுங்க. வர ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு முதற்கால யாக பூஜை ஆரம்பமாகுதுங்க. தொடர்ந்து 4 கால பூஜைகள் நடந்து
ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. பேரன்பு கொண்ட பக்தகோடி பெருமக்களே, அருள்மிகு பொன்மலையாண்டவர் திருக்கோவில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும். இத்திருக்கோவிலில் வருகின்ற ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பான முறையிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. ஆகவே அது சமயம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்களும் அன்னதானமும் நடைபெற உள்ளது. ஆகவே பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொண்டு அருள்மிகு பொன்மலையாண்டவர் அருள் பெற்று செல்லுமாறு உங்களை எல்லாம் வரப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 10 ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் திருப்பணிக்குழுவின் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக கோயில் நிர்வாகத்தை காண்டாக்ட் பண்ணி கொடுக்கலாங்க. குறிப்பாக யாகசாலைக்கு நெய் அதிக அளவில் தேவைப்படுதுங்க. அதனால் நெய் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நான் இங்கே கொடுக்குற இந்த நிர்வாகிகளோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோயில் நிர்வாகத்துக்கிட்ட டைரெக்டாகவே நீங்கள் கொடுக்கலாங்க. புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பொன்மலையாண்டவர் கோயிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. டைமிங்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்குறேங்க. இதே மாதிரி நம்பியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இந்த கோயிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஆனால் புளியம்பட்டியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு நம்பியூர்லேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் நம்பியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் கோயிலுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுதுங்க. மகாமண்டப தூண்களில் ஒரு தூணில் மன்னரோட உருவமும் இன்னொரு தூணில் மகாராணியோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பொன்மலையாண்டவர் திருக்கோயிலோட வரலாறை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மைசூர் மகாராஜாவோட முதுகு பிளவு நோயை தீர்த்து வச்சவருங்க இங்கே இருக்கிற முருகப்பெருமான். இந்த அற்புதமான கோயிலோட கும்பாபிஷேகம் வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள நடக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த அற்புதமான முருகப்பெருமான் கோயிலோட கும்பாபிஷேகத்தில் தவறாம கலந்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேங்க, இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரும் எங்க ஊர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்துருங்க.